ஹாய் கைஸ், சம்மர் ஹாலிடே வந்தாச்சு. குழந்தைங்க எல்லாரும் ஹாலிடேயை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாட்டு ஒரு வீடியோ பார்த்துடலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு பொதுவாக நீர் நிறைந்த ஆகாரமாக கொடுக்கும். அதாவது தண்ணீர் நிறைந்த பழங்கள், தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பழங்கள் கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல உள்ள வெப்பம் குறைஞ்சி குழந்தைங்களுக்கு வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாகவும் ஆக்டிவிட்டியாகவும் இருக்குவாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது லைட்டாகவும் டைட்ரேஷன் ஆகிற ஃபுட்டும் தான் கொடுக்கணும். இந்த டைமில் அப்படி கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல உள்ள சூடு வந்து தனியும். அதனால சாதத்துக்கு கூட தயிர், அதுக்கப்புறமா காய்கறி, இட்லி, உப்மா, லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாதங்கள்லாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து டைட்ரேஷன்ஸ் ஈஸியாக ஆகிரும். அப்போ குழந்தைங்களுக்கு உடம்புல உள்ள டைட்ரேஷன் ப்ராப்ளம் சரியாகிரும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியும் ஒரு ஜூஸும் நீங்கள் ஹோம்மேடாகவே ரெடி பண்ணி கொண்டுட்டு போங்க. எங்கே போகணும்னாலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் இப்படி கூட்டிகிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறதுனாலமா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால எனர்ஜி அதிகமாக இருக்கும். நீர் சத்து உடம்புல இருந்து குறையாது. அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக ஐஸ்கிரீமை விரும்புவாங்க. அதுவுமே நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணலாம். தயிர், காய்கறி, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஜூஸுமே வீட்டில் வந்து நன்னாரி சர்பத், லெமன் ஜூஸ், அப்புறம் மாம்பழம் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஷேக் ஐட்டம் எல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஹெல்த்தி. நார்மலாக கடையிலேருந்து வாங்குறதுல அதிகப்படியான கெமிக்கல் சேர்றதுனால நம்ம வந்து கடையில் உள்ள ப்ராடக்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும், டைட்ரேஷன் ஆகணும், தென் வந்து எனர்ஜியாகவும் இருக்கணும்னா தொடர்ச்சியாக நீங்கள் அதிகப்படியான தண்ணீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு தண்ணீர் அதிகப்படியாக கொடுக்கும்போது குழந்தைங்களோட எனர்ஜி லெவல் எப்போவுமே குறையாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு வந்து தண்ணீர் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸ், அப்புறம் மாம்பழம் ஷேக்கு அந்த மாதிரி ஷேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த யூடியூப்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஷேக் ரெசிபீஸ் அண்ட் ஜூஸ் ரெசிபீஸ், ஐஸ்கிரீம் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வீட்டில் வந்து பொதுவாக ஹாலிடேங்கும் போது குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்கறது மட்டும் விஷயம் கிடையாது, அதுவும் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் அவாய்ட் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. பொதுவாக வந்து ஆயிலி ஐட்டம், ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த கடையில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. குறைஞ்சது நார்மல் டைமில் 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம்னா இந்த வெக்க டைமில் தென் இந்த வெயில் இந்த சம்மர் டைமில் மினிமம் 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்க பொதுவாகவே தண்ணீர், ஐஸ்கிரீம், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை அதிகமாக விரும்புவா. அதுவும் நம்ம வந்து ஹோம்மேடில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி வேற, குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் அவாய்ட் பண்ணுறது ஆயில், அதிகமாக வந்து ஆயில் சேர்க்குறாங்க. பொரிச்ச ஐட்டங்கள், பொரிச்ச மீன் ஆகட்டும், இல்லை வடை பொரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் பொரிச்சு வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஆயிலி வந்து அதிகமாக சேர்க்கும் போது குழந்தைங்களோட உடம்புல உள்ள வெப்பம் வந்து அதிகமாக தாக்கும். வெப்பம் தாக்குறதுனால இந்த பொக்கம் வர்றது, சிக்கன் பாக்ஸு, தென் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மண்ணம் காண்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வந்து தர்பூசணி எல்லாம் சீசன் டைம்னா, ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே தர்பூசணி எல்லாம் கிடைக்கும். அந்த தர்பூசணி, வாட்டர்மெலன், முலாம்பழம், மங்கூஸ் மெலான், அப்புறம் லெமன் இந்த ஐட்டங்கள் எல்லாம் வீட்டில் அதிகமாக வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தென் வந்து பெஸ்ட்டு வந்து நன்னாரி சர்பத்து வந்து அதிகப்படியாக கொடுங்க. நன்னாரி சர்பத்து வந்து குழந்தைங்களோட எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.